ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சேனலில் எஸ்பிஓ அப்டேஷன் மட்டும்தான் நம்ம கொடுத்துக்கிட்ருக்கோம். ஸோ எஸ்பிஓ அப்டேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கி என்ன மாதிரி அப்டேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். இன்றைக்கி நிறைய பேர் நிறைய அப்டேஷன் வரும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வேறு மாதிரியான ஒரு ட்விஸ்டான அப்டேஷன் தான் வந்திருக்கு. இனிமேல் பார்த்திங்கன்னா டாஸ்க் எல்லாமே கரெக்டாக பண்ணிக்கோங்க. இப்போ 3ஆம் தேதி வரைக்கும் டாஸ்க் பண்ண முடியாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு நடக்க பேக் அண்ட் சைடில் ஒர்க் போய்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஜூலை 1 ஜூலை 3 வரைக்கும் டாஸ்க் பண்ண முடியாது. மைக்ரோ டாஸ்க், கண்டென்ட் ரைட்டர், இன்ஃப்ளூயன்சர் யாருமே டாஸ்க் பண்ண முடியாது. அதே மாதிரி பேமெண்ட் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஜூலை 3 வரைக்கும் எந்த ஒரு பேமெண்ட்டும் ரிலீஸ் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அப்டேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு, அதனால தான். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நிறைய பேர் சேல்ஸ் டீம் இப்போ போகலாமா அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ப்ரொமோஷன் டீமில் நிறைய பேர் இருக்கிறீங்க. நான் இப்போ சேல்ஸ் டீமுக்கு போகணும் அப்படின்ட்டு எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது எல்லாமே ஸ்டாப் பண்ணுங்கள். எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இனிமேல் யாருமே சேல்ஸ் டீமுக்கு போக முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 10 டேஸாக எஸ்பிஓவில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, பைமோட் ஸ்மார்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. இதுதான் பைமோட் ஸ்மார்ட் ஆப்பு. இதுக்கு முன்னாடி நம்ம பைமோட் இ-காமர்ஸ் பிரைவேட் லிமிடெட் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். அது எல்லாமே அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஏன்னா பைமோட் ஸ்மார்ட் ஆப்பை தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணணும். இதிலேருந்து வர்ற நம்ம ரிக்வெஸ்ட்டை இப்போ மொபைல் நம்பர் கொடுத்து நம்ம என்ட்ரு பண்ணிக்கிறதும், இதில் இருக்கிற உங்களுடைய இன்வைட் லிங்கை உங்களுடைய டவுன்லைனருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ரெஃபரல் கோடும் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படி ஏதோ அவங்க மிஸ்டேக் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்கம் ஆட் ஆகாது. ஜாயினிங் போனஸ் அவங்களுக்கு 100 தான் ஆட் ஆகும். அதே மாதிரி அவங்க மிஸ்டேக் பண்ணாலுமே அவங்களுடைய நேம் ஆட் ஆகாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ 30K மெம்பர்ஸ் பைமோட் ஸ்மார்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஏர்னிங் ஒர்க்கை கொடுக்குறோம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் இப்போ இன்ஸ்டால் பண்ணலை. ஆக்டிவ் மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 21K பீப்புள் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. 30K பீப்புள் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஒர்க்கு ஏர்னிங் ஒர்க்கு கொடுக்குறோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. 21K பீப்புள் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதில் 4K பீப்புள் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு இன்ஸ்டாலேஷன் மட்டும்தான் பண்ணியிருக்காங்களே தவிர அவங்களுடைய மொபைல் நம்பர் போட்டு ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணலை அப்படின்ட்டு நம்மளுக்கு ஃபீட்பேக் இது கொடுத்துருக்காங்க. அக்யூரேட்டாக கொடுத்துருக்காங்க. அது எஸ்பிஓ நோட்டீஸ் போர்ட்லே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போது நிறைய பீப்புள் அது ஆக்டிவ் பீப்புளே இப்போ டாஸ்க் பண்ணுறாங்க. பேமெண்ட் எப்போ வரும் அப்படின்ட்டு எதிர்பார்க்காங்களே தவிர பைமோட் கொடுக்குற ஒரு ஒர்க்கு, அதாவது ஜஸ்ட் இன்ஸ்டாலேஷன் மட்டும்தான் பண்ண சொல்லியிருக்காங்க. ரிஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்ட்டு அதையும் பண்ணாமல் நிறைய பீப்புள் இருக்காங்க. ஸோ அந்த ஆஃபர் நம்மளுக்கு ரிஜெக்ட் ஆயிருச்சு அப்படின்ட்டு ரொம்பவே சேடாக சார் சொல்லியிருக்காங்க. இப்போது அடுத்து என்ன மாதிரி ஒரு ஏர்னிங் ஒர்க்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு 2 நாளில் சொல்கிறோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய டவுன்லைனர்ஸ் அடுத்து நீங்கள் ஆக்டிவாக இருந்தாலுமே பைமோட் ஸ்மார்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. ஏன்னா அப்போ தான் ஒரு ஏர்னிங் ஒர்க்கு கொடுக்குறேன்ட்டு சொன்னாங்க. அதுவும் இப்போ கேன்சல் ஆயிடுச்சு. இனிமேல் ஆக்டிவ் பீப்புள் யாராக இருந்தாலும் இனி பண்ண சொல்லுங்கள். ஓகேவா? அது எந்த மாதிரியான ஏர்னிங் ஒர்க் அப்படின்னா அதாவது நீங்கள் டெய்லி டாஸ்க்கு பண்ணுவீங்க. ப்ளஸ் பைமோட்டில் அவங்க பர்ச்சேஸ் பண்ணாலும் ஒரு இன்கம் இருக்குது. ப்ளஸ் அவங்க ஒரு ஏர்னிங் ஒர்க்கு அதில் நீங்கள் 150லேருந்து 200 வரைக்கும் லைஃப் டைம் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த ஆஃபர் தான் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் காமனாக இந்த பப்ளிக் பீப்புள் இருப்பாங்கள்ல, எஸ்பிஓ இல்லாமல் வேறு காமன் பீப்புள் பைமோட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாங்க அப்படின்னா, இன்ஸ்டால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணாங்க அப்படின்னா ஒரு 50 பீப்புள் நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டெய்லி ஒரு 200 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம் லைஃப் டைம் அப்படின்ட்டு அந்த ஒர்க்கு தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்ட்டு சொன்னாங்க. இந்த ஆஃபர் தான் நம்மளுக்கு கொடுத்தாங்க. அது இப்போது ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஏன்னா ஆக்டிவ் பீப்புள் யாருமே அவ்வளவா பைமோட் ஸ்மார்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணலை. அதுக்காக அது ரிஜெக்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போது நிறைய பேர் இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க்கு பண்ணுறீங்க.
இன்ஃப்ளூயன்சர் வந்து டாஸ்க் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நிறைய மிஸ்டேக் விடுறீங்க. இப்போ டுடே டாஸ்க்கு ட்ரெய்னிங் டாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டுடே டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்ஃப்ளூயன்சருக்கு வந்து டாஸ்க் வந்து பண்ணுறதுக்கு வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. வீடியோ லென்த்து வந்து அவங்க கொடுக்குற வீடியோ கிளிப்பு ப்ளஸ் ஒரு ப்ரொமோஷன் இமேஜ் இதை தவிர உங்களுடைய ஓன் வீடியோ மட்டும் 3 மினிட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க கொடுத்த ஸ்பான்சர் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓன் வாய்ஸில் வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மற்ற வந்து உங்களுடைய ஓன் வீடியோ வந்து பேக் அண்ட் சைடில் வந்து மியூசிக் கொடுக்கலாம், அடுத்து சைலண்டாக இருக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ஸ்பான்சர் கண்டென்ட் மட்டும் ஓன் வாய்ஸில் வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஹேஷ்டேக்கு எப்படி கொடுக்கணும், டிஸ்கிரிப்ஷனில் வந்து கரெக்டாக அந்த ஹேஷ்டேக் வந்து 3 கொடுக்கணும். அவங்க கொடுத்துருக்க வீடியோ கிளிப் வந்து எல்லாமே கொடுத்துருக்கணும். சேம் டாப்பிக்காக போடக்கூடாது அப்படின்ட்டு எல்லாமே சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக 3 கீவேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் டிஸ்கிரிப்ஷனில். இந்த ஹேஷ்டேக் இல்லாமல் ஒரு ஸ்லாஷ் மாதிரி ஒரு கோடு மாதிரி வரும், அந்த மாதிரி போட்டு அவங்க கொடுத்துருக்க கீவேர்ட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த ஸ்பான்சர் கீவேர்டை வந்து டிஸ்கிரிப்ஷனில் இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணி இது எல்லாமே காப்பி பேஸ்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. கொடுத்து இந்த மாதிரி வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இன்ஃப்ளூயன்சருக்கு உங்களுக்கு டாஸ்க் அமௌண்ட் வரும், இல்லைனா ரிஜெக்ட் ஆயிரும். இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க் வந்து எப்படி வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஜூலை 3 வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பிஓ சைடு அடிஷ்னல் ஒர்க்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டு. அது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஃபுல் அண்ட் ஃபுல் டெலிகிராமில் தான் நம்மளுக்கு ஒர்க் இருக்கும். அது எப்படி ஒர்க் பண்ணலாம், அது என்ன மாதிரி ஒர்க்கு அப்படின்ட்டு எல்லா டீட்டெயிலும் ஜூலை 3 வந்து சார் வந்து சொல்லியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூலை 3 வந்து அப்டேஷன் வந்து வரும். அது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் எல்லாருக்குமே கிடைக்கணும். ஏன்னா இந்த ஆஃபர் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்ட்டு டெலிகிராம்லேயே தான் நம்மளுக்கு ஒர்க் இருக்கும். ஸோ அது ரிலேட்டடாக இன்ஃபர்மேஷன் ஜூலை 3 வந்து அப்டேஷன் பண்ணுவாங்க. அடுத்து ரொம்பவே எதிர்பார்த்த அப்டேஷன் என்ன அப்படின்னா, சேல்ஸ் டீம் மெம்பர்ஸ் வந்து நீங்கள் கூப்பன் கோட் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணியிருந்தீங்க. அதுக்குண்டான பேமெண்ட்டு பார்த்திங்கன்னா ஜூலை 7 வந்து கிரெடிட் ஆகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. பெண்டிங் மெம்பர்ஸு உங்களுக்கும் 2 டேஸில் வந்து அது எல்லாமே 2 டேஸ் அந்த ஃபார்ம் வந்து எனபிளில் இருக்கும். ஸோ நீங்களும் அந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே எல்லாருக்கும் ப்ரெஷரான இது ரிஜெக்ட் தான். சேல்ஸ் டீம் நான் வந்து இது கூப்பன் கோடு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு ரிஜெக்டில் தான் இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. இதுதான் அந்த கூப்பன் கோடு நம்ம வந்து ரிக்வெஸ்ட்டு கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதுதான். இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து எனக்கு வந்து அப்ரூவலில் இருக்குது, நிறைய பேருக்கு பெண்டிங்கில் இருக்கும், ஒரு சில பேருக்கு ரிஜெக்ட் இருக்கும். எதுக்கு ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து ஆக்சிஸ் பேங்க் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லைன்னா கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க. அதனால் உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கும். ரிஜெக்ட் ஆன பீப்புள் நீங்கள் என்றைக்கு வந்து பேமெண்ட் வந்து பண்ணிங்களோ அன்னையிலேருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜனவரி 1 வந்து பேமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா டிசம்பர் 31, அதாவது நீங்கள் ரிக்வெஸ்ட்டு கொடுத்து முந்தின நாள், ஓகேவா, ஒரு நாள் முன்னாடி டிசம்பர் 31 ஜனவரி 2, அதாவது நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுத்த ஒரு நாள் முன்னாடி மற்றும் ஒரு நாள் பின்னாடி, ஓகேவா, அதில் உள்ள பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஒரு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் sbotvm@gmail.comக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். அவங்க வந்து எல்லாமே ரெஃபர் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதனால் ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்ட்டு எல்லாமே பார்ப்பாங்க. பார்த்துட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே செக் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணியிருக்கீங்களா, எப்படி பண்ணியிருக்கீங்க, எதுக்கு கேன்சல் ஆச்சு அப்படின்ட்டு எல்லாமே பார்த்துட்டு அதுக்குண்டான சொல்யூஷன் வந்து சார் வந்து கொடுப்பாங்க. ஸோ எல்லாமே வெயிட் பண்ணுங்கள். ரிஜெக்ட் மெம்பர்ஸ் இந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ இது வந்து மிஸ்டேக் இல்லாமல் பண்ணுங்கள். பெண்டிங் மெம்பர்ஸ் 2 டேஸ் வந்து உங்களுக்கு வந்து எனபிள் இருக்கும். நீங்களும் ஃபார்ம் வந்து ரிக்வெஸ்ட் வந்து ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிடுங்க, ஓகேவா. நெக்ஸ்ட்டு ரீஃபண்ட் வித்ட்ராவல், ஓல்டு வித்ட்ராவல், நியூ வித்ட்ராவல், இது என்ன மாதிரி அப்படின்னா ஜூலை
நம்மளுக்கு இப்போ ஜூலை 1 ஜூலை இந்த மாதத்துக்குள்ளே எல்லா பேமெண்ட்டும் கிளியர் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நியூ ட்ராவலும் கிளியர் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஜூலை 4 வந்து என்ன மாதிரி அப்டேஷன்னா எவ்வளோ பேமெண்ட் வந்து இது வரைக்கும் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஜூலை 4 வந்து அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்து கொடுப்பாங்க. எதுக்கு வந்து இந்த பேமெண்ட் வந்து இவ்வளவு டிலே ஆகுது அப்படின்னா, நிறைய பேர் வந்து எஸ்பிஓ மேலே ஒரு விருப்பம் இல்லாமல் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. அதனால் டிலே ஆகுது. நம்ம என்ன தான் இது கமெண்ட் பண்ணாலுமே, நம்ம என்ன தான் எஸ்பிஓ திட்டுனாலுமே, அவங்க வந்து ஒர்க்கு வந்து ஒரு சைடு போய்கிட்டு தான் இருக்குது. இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து மற்ற ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்முக்கு வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக அவங்க வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இவங்க வந்து அப்படி போகாமல் நல்லபடியாக நம்ம கம்பெனியை ரன் பண்ணணும் அப்படின்ட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம எதுவுமே பண்ணாமல் பொறுமையாக இருந்து பேமெண்ட் வந்து எப்போ வருதோ அப்போ வந்து ரிலீஸ் ஆகட்டும். ஏன்னா ஒரு சில பேர் பண்ணுற கம்ப்ளைண்ட்டால் எல்லா மக்களும் வந்து பாதிக்கப்படுறாங்க. ஸோ பொறுமையாக இருங்க. டாஸ்க்கு பண்ணுறவங்க கரெக்டாக பண்ணிடுங்க. மிஸ்டேக் இல்லாமல் பண்ணுங்கள். ஒரு 3 நாளைக்கு வந்து நீங்கள் பண்ண முடியாது எந்த ஒரு டாஸ்க்குமே. மைக்ரோ டாஸ்க், இன்ஃப்ளூயன்சர், கண்டென்ட் ரைட்டர். ஸோ 3 நாள் கழித்து பண்ணுங்கள். 4வது நாள் வந்து நாங்கள் பண்ணலாமா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்பீங்க. கண்டிப்பாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரட்டும். நோட்டீஸ் போர்டில் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் வந்து அதுக்கடுத்து எதுவுமே மூவ் பண்ணணுமே தவிர 3 நாள் ஆச்சு சொல்லிட்டாங்க, 4வது நாள் நாங்கள் பண்ணலாமா அப்படின்ட்டு நீங்கள் கேட்டு குரூப்பில் போயிட்டு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஏன்னா கண்டிப்பாக அவங்க வந்து எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுமே அஃபிஷியலாக கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய எஸ்பிஓ மெம்பர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு அப்டேஷனில் வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.